ஏன்னா, அ அ நான் லாஸ்ட்டா வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்ப அந்த வீடியோவுல வந்து நெறைய பேர் எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, "ஆ நீங்க வந்து எந்த ஆவிக்கு, எந்த இத வச்சு நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு கற்று தந்தீங்கன்னா நல்லாருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து அத கற்றுக்கலாம். நம்ம வந்து இன்னொரு கண்டிப்பா இன்னொரு வீடியோல நான் சொல்றேன். இன்னைக்கு பொதுவா வந்து இயேசு கிறிஸ்து எல்லா வகையான ஆவிகளையும் 2டே 2 ஆவிக்குள்ள வந்து அடக்கி, நமக்கு வந்து ஒரு அதிகாரத்த ஆண்டவர் தந்துக்கிறார். நம்ம அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம மெடிடேட் பண்ண போறோம். இந்த 2 ஆவியுடைய கேட்டகரியும் அது என்னென்ன ஒர்க் பண்ணும், ஆ அதனுடைய குணநலங்கள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுட்டாலே, நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கோம்? அதாவது ஏன் இவ்வளோ நாள் நமக்கு ஒரு சில ஆவிகள் மேல நமக்கு வந்து நம்மளால ஜெயம் எடுக்க முடியல அப்படின்றத நம்ம வந்து நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தான். ஓரளவுக்கு நீங்க வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்லா ஸ்பிரிச்சுவலா இருக்கிற எல்லாருக்குமே இந்த வசனம் தெரியும். லூக்கா 10:19 இருக்கு. இதோ சர்ப்பங்களையும், தேள்களையும் மிதிக்கவும், சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இதான் வந்து ஆண்டவர் நமக்கு வந்து அதிகாரம் குடுத்த ஒரு வசனம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து எவ்வளவோ அ மிருகங்கள் இருந்தாலும், இந்த எல்லா ஸ்பிரிட்டையுமே இந்த 2க்குள்ளயுமே ஓரளவுக்கு அடக்கிட்டாரு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும்.